தகப்பன் யார் என்பதை குறித்து ஒரு 10 நிமிடங்கள் லட்சுமி சிஸ்டர் அவங்க சொல்லுவாங்க. வீட்டில், வெளியில், வேலையில், சமூகத்தில் அப்பாவுடைய சூழல் என்ன, கடமை என்ன. இன்னைக்கு தகப்பனை பற்றி தான் பேசுகிறோம். நான் ஒரு 10 நிமிஷம் நம்முடைய இறைவன் எப்படிப்பட்டவர், தகப்பன் உள்ளம் கொண்டவர் என்பதை குறித்து நான் உங்களோட பேசுவேன். அவங்க ஒரு 10 நிமிஷம் பேசுவாங்க, நான் ஒரு 10 நிமிஷம் பேசுவோம். கூடுமானவர் 11 மணிக்கு நம்ம சர்வீஸ் ஆராதனை முடியும். இன்னைக்கு பெற்றோர்களாக இருக்கிற நீங்கள் நினைச்சு பாருங்க. இன்னைக்கு கூட என் அப்பாவை நான் நினைச்சு என் கண்ணில் தண்ணி விட்டேன். காலையில் அவங்க 52 51 வயதுல மறிச்சிட்டாங்க. எங்கள் அப்பா இறந்து கிட்டத்தட்ட 20-22 ஆண்டுகள் உயிரோடு இருந்தாங்க. பைபிள் சொல்லுது, ஒரு வசனத்தை வாசி பார்க்கலாம். நான் 2ஆம் வசனம், ஏசியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நான் வானமே கேள். யாராவது பைக்கில் வாசிங்க பார்க்கலாம். எங்க அந்த பிரஸ் இல்லையா? ஏசையாவின் புஸ்தகம், இங்க பாருங்க. வானங்களே, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். வானங்களே கேளுங்கள். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. வானங்களே கேளுங்கள், பூமியே செவிகொடு. எல்லாரும் கைத்துக்கு சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் பேசுகிறார். எல்லாம் சத்தமா சொல்லு பார்க்கலாம். எல்லா வீட்லயும் தான் நடக்குது. அங்க என்ன நடச்சோ அதே மாதிரி தான் இங்க நடக்குது. நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு நிமிஷம் கண்களை மூடுங்க. உங்களுக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுங்க. ஒரு நிமிஷம் பாருங்களேன். ஜெபம் பண்றதுக்கு முன்னால, வார்த்தை கேட்கறதுக்கு முன்னால, சீட்டாடுற இடத்துல நான் போய் ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டேன். எங்க அப்பா எப்படியோ கேள்விப்பட்டார். வந்தாரு, நேரா விட்டாரு. ஒரே அரை செவில்னா நம்ம அமுல் செவில்ல ஒரே அரை. அங்கேயே விழுந்துட்டேன். கிட்டத்தட்ட 15 நிமிஷம் எந்திரிக்கவே இல்லை. என்னை வீட்டுக்கு கூட்டு போய் விட்டாங்க. அன்னையிலேருந்து இன்ன வரல. அப்பா நான் சும்மாவா? அடி செவில் அடி. இன்னி கூட என்னால் மறக்க முடியல. அதை நான் இன்னையும் நினைச்சு பார்க்குற. என் ஒழுக்கத்துக்காக, நேர்மைக்காக என்னை வளர்த்து ஆளாக்கி என் தகப்பனை நான் மறக்க மாட்டேன். எத்தனை பேர் நீங்கள் சொல்ல முடியும்? கைத்துக்கு சொல்லுங்க. உங்களை அறிவியல, ஆன்மீகத்தில், ஒழுக்கத்தில், நீதியில், நேர்மையில், பக்தியில் வளர்த்த உங்களை பெற்றோர்களை மறக்காதீங்க. ஆண்டவர் உங்களை ஆசிரிப்பார். கர்த்தருடைய நாமத்து ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறார், நான் தகப்பன் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன். வளர்க்கக்கூடிய ஒரு உன்னதமான பொறுப்பை, மேன்மையான வாழ்வியலை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 10 நிமிஷங்க சகோதரி லட்சுமி அவங்க சொல்லுவாங்க. ஒரு அப்பாவுடைய கடமை என்ன, பொறுப்புகள் என்ன, ஒரு அப்பா எந்த நிலைப்பாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை குறித்து ஒரு 10 நிமிடங்கள் ஆண்டோடைய ஆலோசனை நம்ம கேட்போம். முன்னாலவாமா நாம் ஜெபம் செய்வோம். ஆண்டவர் நம்மோட இடைப்படும்படியாக நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இப்பொழுதும் தேவரீர் உம்முடைய வார்த்தையை கர்த்தாவே நாங்கள் தியானிக்கும் பொழுது நீர் எங்களோடு கூட கர்த்தாவே இடைப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இந்த ஒரு வசனத்தை வாசிக்கலாம். நம்ம வாசித்த அதே சங்கீதம் 103 13வது வசனம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஆமென். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறவராக இருக்கிறாராம். கம்பேஷன், இங்கிலீஷ்ல கம்பேஷன் போட்டிருக்கு. அப்ப இரக்கம் காட்டுகிறவர் என்கிற வார்த்தை. இப்போ தகப்பன் அப்படின்னு சொல்லும் பொழுது பயாலஜிக்கல் ஃபாதர் அப்படின்னா பெற்றெடுக்கிறவர் ஒரு தகப்பன் இல்லையா? பிள்ளைய பெற்றெடுத்திருக்காரு, அதனால அவர் தகப்பன். எல்லா தகப்பன்களும் பர்ஃபெக்ட் ஃபாதர்ஸா அப்படின்னா எல்லா அப்பா அம்மார்களும் ரொம்ப கரெக்டான அப்பா அம்மாருங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. நம்ம எல்லாரும் யாரு அப்படின்னா மனிதர்கள். ஆனால் நம்முடைய தகப்பன்மார்கள் கூட நிறைய என்ன செய்திருப்பாங்க, தவறுகள் செய்திருப்பாங்க. ஆனா நாம என்ன செய்யறோம்? எங்க அப்பா அடிப்பாரு, எங்க அப்பா உதைப்பாரு, எங்க அப்பா காசே கொடுக்கல, எங்க அப்பா எனக்கு சாப்பாடே போடல, எங்க அப்பா நான் கேட்கறதையே வாங்கி தரல,
என்று சொல்லி சில வேளைகள் நம்முடைய தகப்பன்மார்களை குறித்து நம்ம என்ன செய்யறோம்னா, அவர் பர்ஃபெக்டான ஃபாதர் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். இப்போ நம்மை பற்றி நம்ம நினைக்கும் பொழுது, ஆர் வி பர்ஃபெக்ட்? நாம வந்து பர்ஃபெக்டா? we are not perfect. ஆனால் நம்முடைய பரம தகப்பன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, he is a perfect father. பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பரமபிதா பரிபூர்ணராய் இருக்கிறது போல நீங்களும் பரிபூர்ணராய் இருங்கள். You be perfect even as your father in heaven is perfect. அப்ப பர்ஃபெக்ட் ஃபாதர் யார் அப்படின்னா நம்முடைய தேவன். அப்ப நம்முடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீயிங் அ ஃபாதர் யார் அப்படின்னா ஃபாதர் காட். ஒரு நல்ல பர்ஃபெக்ட் ஃபாதரா நம்ம இருக்க முயற்சி பண்றோம். ஆனா we are not perfect father. நம்ம ரொம்ப கரெக்டா ஒரு தகப்பனை போல இருக்க ட்ரை பண்றோம். எங்க அப்பா அவங்க அப்பா மாதிரி இல்ல, அவளோட அப்பா மாதிரி இல்ல, அப்படிலாம் நம்ம நிறைய வேலை நினைக்கிறோம். ஆனா பர்ஃபெக்ட் ஃபாதர்னு யாருமே இல்லை. அப்ப நம்முடைய தகப்பன்மார்களை குறித்து நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு சொன்னா, முதலாவது அவங்க வந்து மனிதர்கள், அவங்களுடைய இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இல்லது அவங்களுடைய குறைபாடுகளோடு கூட தான் நம்மை நேசிக்கிறார்கள். ஹல்லேலூயா. எங்க அப்பா வந்து ரொம்ப பர்ஃபெக்ட் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. நிறைய வேளை நம்ம நினைப்போம், நான் எவ்வளோ பர்ஃபெக்டா இருக்கேன், ஆனா எங்க அப்பா அந்த மாதிரி இல்லை. வி கம்பேர். எங்க அப்பா மட்டும் என்னை அப்படி படிக்க வச்சிருந்தாருன்னா இந்நேரத்துக்கு நான் எப்படியோ வாழ்க்கையில முன்னுக்கு வந்திருப்போம். நிறைய வேளை நம்ம இப்படி நினைக்கிறோம். எங்க அப்பா வந்து இருக்கவே மாட்டார் வீட்டுல. எங்க அப்பாலாம் காலையில் 4 மணிக்கு போவாரு, நான் எழுந்தே இருக்க மாட்டேன். நான் முழிச்சு பார்க்கும்போது எங்க அப்பா இருக்க மாட்டாரு. மறுபடியும் நான் ஸ்கூல் முடிச்சு வந்து எல்லாம் பண்ணி படுத்து தூங்குற பிறகுதான் எங்க அப்பா வருவாரு. நிறைய வேளை நமக்கு அந்த குறைகள் உண்டு. எங்க அப்பா எங்களுக்கு இருக்கவே மாட்டேங்கிறாரு, அவைலபிளாவே இருக்க மாட்டேங்கிறார். பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வரமாட்டார், அம்மா தான் வரணும். ஃபீஸ் கட்டுறதுக்கு அம்மா தான் வரணும், இல்லையா ஒரு ஸ்கூல் ப்ரோக்ராமுக்கு அம்மா தான் வரணும். நிறைய குறைகள் நமக்கு இருக்கலாம் அப்பாவை குறிச்சு. ஆனா அந்த நேரத்துல எல்லாம் அப்பா வாஸ் ஒர்க்கிங் ஃபார் அஸ். அப்பா நமக்காக என்ன செஞ்சுட்டு இருந்தாரு? வேலை செய்து கொண்டிருந்தார். ஏன்னா வீட்டுல சாப்பாடு வரணும், ஃபீஸ் கட்டணும், உனக்கு புக்கு வாங்கணும், டியூஷனுக்கு காசு கட்டணும், ஸ்கூல்ல நீ கேட்குற எல்லா பணத்துக்கும் நான் கேட்குற எல்லா பணத்துக்கும் கொடுப்பதற்காக அப்பா வேலை செய்து கொண்டிருந்தார். அப்பா வந்து சில சமயத்துல இஸ் அ அன்சங் ஹீரோ. அப்படின்னா அவரை பற்றி நம்ம நிறைய என்ன சொல்றது இல்ல, அப்பா வந்து பெரியவங்க, அப்பா பற்றி நம்ம நினைச்சு பார்க்கல. ஏன்னா நம்ம நிறைய வந்து கூட நம்ம கூட யார் இருக்கிறதுனா அம்மா. அப்பா எனக்கு அவைலபிளாவே இருந்ததில்லை. எனக்குமே பல வருஷம் வந்து வருத்தம் என்னன்னா, எங்க அப்பா எதுக்குமே வரமாட்டார் ஸ்கூலுக்கு. ஏன்னா ஒரு வேலை வேலை வேலை. அப்பனா எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா தான் இருக்கும். ஒரு வேளையில வந்து நிம்மதியா இருக்கும், அப்பாடா அப்பா வந்தா ஸ்கூல்ல என்ன செய்வாங்க, டீச்சர்கிட்ட எதையா கேட்டு வந்து வீட்டுல அடி விழும். அதனால ஒரு விதத்துல சந்தோஷம்னாலும் ஒரு விதத்துல ஒரு வருத்தம். நிறைய வேளைகள்ல நம்முடைய தகப்பன்மார்களை குறித்து இந்த வருத்தம் இருக்கலாம். ஹி இஸ் நாட் அவைலபிள். நான் நினைக்கிற நேரத்துல இல்ல. ஏதாவது ஒண்ணு வாங்கணுமா, யாரையாவது கூப்பிடணும், இல்ல எங்கேயாவது போகணுமா, யாரையாவது கூப்பிடணும். அப்ப நிறைய வேளை நம்ம தகப்பன்மார்களை குறித்து நமக்கு என்ன இருக்கு, வருத்தம் இருக்கு. அவர் அவைலபிளாவே இல்லை. சில பேருக்கு என்ன வருத்தம்னா, எப்பப்பா எங்க அப்பா வீட்லயே தான் இருக்காரு. சில பேருக்கு இப்படி ஒரு வருத்தம், வீட்லயே தான் இருக்காரு, விரட்டி விரட்டி வேலை வாங்குறாரு, இதை எடு அதை எடு. அவர் இருந்தாவே நிம்மதியா இருக்க முடியல, சுத்தி சுத்தி வேலை வச்சுக்கிட்டே இருக்காரு. அப்படி சில பேருக்கு வருத்தம். ஆனால் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல அந்த இரக்க குணம் என்பது வந்து தகப்பனுக்கு. இப்ப சில பிள்ளைங்க சொன்னாங்க இல்லையா, எனக்கு இல்லாட்டி கூட எங்க அப்பா எனக்கு வாங்கி தருவாரு, அவருக்கு இல்லாட்டி கூட எங்க அப்பா அவருக்கு வாங்கி தருவார். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அப்பா அவருக்கு துணி எடுத்ததை விட எங்களுக்கெல்லாம் துணி எடுக்கிறதா முதல்ல கடைக்கு போவோம். எல்லாருடைய அனுபவம் அதுதான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்ப தகப்பன்மார்கள் they put the family first. தகப்பன்மார்கள் தங்கள் பிள்ளைகளை முன்வைக்கிறார்கள். என் பிள்ளை நல்லா இருக்கணும், நான் படிக்காத படிப்பை என் பிள்ளை படிக்க வேண்டாம். அதனால்தான் என்ன செய்யறாங்க அப்பா அம்மாருங்க, நான் தான் படிக்கல நீயாவது படின்னு இன்னும் கொஞ்சம் 4 சேர்த்து அடி போடுறாங்க. ஆனா பிள்ளை என்ன நினைக்குது, இவர் படிக்கலையா அதனால என்ன படின்னு உயிர் எடுக்கிறாரு. அது வந்து அவருடைய கோபத்தின் வெளிப்பாடு இல்லை. என்னை போல் என் பிள்ளை கஷ்டப்பட்டு விடக்கூடாது, என் பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்பதுடைய அக்கறையின் வெளிப்பாடு.
ஆனா நிறைய வேளை நாம என்ன பண்றோம், we misunderstand. எங்க அப்பா என்ன திட்டுறாரு, எங்க அப்பா என்ன வையறாரு, எங்க அப்பா என்ன கேள்வி கேட்கிறாரு, எங்க அப்பா என்ன கோச்சிக்கிறாரு. அது அன்பின் வெளிப்பாடு, அக்கறையின் வெளிப்பாடு. நான் படுகிற பாடுகளையும் கஷ்டங்களையும் என் பிள்ளை படக்கூடாது என்பதுடைய அக்கறை கோபமாக வெளிப்படுகிறது. ஆனா நாம எதை தான் பார்க்கிறோம்? கோபத்தை பார்க்கிறோம், அதற்கு பின்பாக இருக்கிற அன்பை பார்ப்பதில்லை. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல. ஸோ அப்பாவுடைய ஒரு கேரக்டர் என்னன்னா அன்பு, இரக்கம், கோபம். கோபமும் அப்பாவுடைய குணம்தான். கோபமே படாத அப்பா யாராவது இருக்கிறாரா? அப்படி ஒரு அப்பா இருக்கவே முடியாது. அப்படி இருப்பாருன்னா ரொம்ப கஷ்டம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைகளை சிட்சிக்கிறது போல கர்த்தர் தம் பிள்ளைகளை சிட்சிக்கிறார். அப்ப சிட்சிக்கிறது, கண்டிப்பது, அது தகப்பனுடைய குணம். என் பிள்ளை நான் கண்டிக்கவே மாட்டேன் அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ரோட்ல போற பிள்ளைய தான் நம்ம கண்டிக்க மாட்டோம். கரெக்ட் தானே? ஐயோ, அது யார் பெற்ற பிள்ளைய நம்ம ஏன் கண்டிக்கணும்? ஆனா நம்ம பிள்ளைய நம்ம கண்டிப்போம். இப்ப தகப்பனுடைய குணம் கண்டிப்பது. அதோடு கூட fathers are very hard working. உண்மைதானே? தகப்பன்மார்கள் என்ன செய்யறாங்க? மிகவும் கடினமாக வேலை செய்யறாங்க. பிள்ளைங்க என்ன செய்யறதுல அப்பாவுடைய வேலையை செய்யாது. ஆனா அப்பா என்ன செய்யறாரு? அவர் வேலையை செஞ்சுட்டே தான் இருக்கார். கடினமாக வேலை செய்யறாரு. ஏன்? என் பிள்ளை கஷ்டப்பட்டுடக்கூடாது, என் குடும்பம் கஷ்டப்பட்டுடக்கூடாது என்று சொல்லி தகப்பன் என்ன செய்யறாரா? கடினமாக வேலை செய்து கொண்டே இருக்கிறார். ஆனா அவன் அந்த கஷ்டத்தை நம்ம பார்ப்பதில்லை. எப்ப பார் வேலை வேலை வேலை, இதுதான் அவருக்கு தெரியும். அவர் அந்த வேலைக்கு போக இல்லைன்னா நம்ம போட்டிருக்க பளபளப்பா போட்டுட்டு வர துணியோ, இல்ல தினமும் பசியே இல்லாம சாப்பிட்ற சாப்பாடோ, இல்ல டீக்கு பிஸ்கட் வேணும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்ற பிஸ்கட்டோ வராது. ஆனால் நாம எதை பார்க்கிறோம்? வேலை 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 வேலைன்னு ஓடுறாரு, தகப்பன் மேல கம்ப்ளைண்ட். ஆனால் தகப்பன் அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு பின்னாடி நம்முடைய உணவு, நம்முடைய உடை, நம்முடைய பாதுகாப்பு, நம்முடைய வீடு, நம்முடைய தேவைகள் இருக்கிறது. Why is he working hard? பணம் சம்பாதிப்பதற்கு தான். ஆனா அந்த பணம் எதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு? நமக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய வீடு இருக்கு, அதனால இன்னொரு வீடு கட்டணும், இன்னொரு மாடி கட்டணும், அதற்காக அல்ல. ஒவ்வொரு நாளும் ஃபுட் ஆன் டேபிள், வீட்டில் சாப்பாடு வேணும்ல, ஒலை பொங்க வேண்டும், அடுப்பு எரிய வேண்டும். அந்த தேவைகளுக்காக தான் அவர் ஹார்ட் ஒர்க் பண்றாரு. அப்பாவுடைய உழைப்புக்கு பின்பாக அநேக அவங்களுடைய வேலை ஸ்தலத்துல பாடுகள் இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், சூப்பர்வைசர்ட்ட அட்ஜஸ்ட் பண்ணணும், வேலை சொல்ற ஆளுகிட்ட என்ன செய்யணும்? அடங்கி போகணும். ஒருவேளை வீட்டில் அப்பா வந்து ஹீரோ தான், இல்லை எனக்கு எங்க அப்பா ஹீரோன்னு ஒரு பிள்ளை சொன்னா. ஆனா வேலை செய்யற இடத்துல பாத்தீங்கன்னா அப்பா வாய் கட்டி வாய் பொத்தி என்ன செய்வாரு? சுப்பீரியர் இல்ல சூப்பர்வைசர் சொல்ற எல்லாத்துக்கும் ஆமா சாமி போட்டு வேலை செஞ்சு பணிந்து குனிந்து அப்படியெல்லாம் வேலை செஞ்சு அவர் ஏசுற எல்லா பேச்சுக்கும் கேட்டுக்கிட்டு அடங்கி போய் தான் வேலை செய்யறாரு. எங்க அப்பாவும் அப்படி அடங்கி போறாரு அப்படின்னு ஆச்சரியமா இருக்கும். ஆனா நம்ம அப்பாங்கெல்லாம் அப்படி அடங்கி போய் தான் நம்ம சம்பளத்தையும் சம்பாத்தியத்தையும் கொண்டு வருகிறார்கள். அதனால்தான் அமெரிக்கால இப்படி ஒரு டே வச்சிருக்காங்க. என்னன்னா ஃபாதர்ஸ் ஒர்க் டே. எப்படின்னா பிள்ளைங்களை என்ன செய்யணுமா, ஒரு நாள் அப்பாவுடைய ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போகணும். பிள்ளைங்களை என்ன செய்யணுமா, அப்பாவுடைய ஆஃபீஸ்க்கு எல்லா அப்பாங்களும் கூட்டிட்டு போகணும். அப்பா வந்து என்னெல்லாம் பண்றாரு அந்த நாளுன்னு அந்த பிள்ளைங்களுக்கு தெரியறதுக்காக. சப்போஸ் அவர் ஒரு விவசாயின்னு வைங்க, அன்னைக்கு அவர் என்ன செய்யணும்? அவங்க அப்பாவை நிலத்துக்கு கூப்பிட்டு போகணும். கூப்பிட்டு போய் அவங்க அப்பா எப்படிலாம் நிலத்துல போராடுறாரு, எப்படிலாம் வந்து உழறாரு, எப்படிலாம் கஷ்டமா அவங்க அப்பா வேலை செய்யறாரு, இல்லை ஒரு கம்ப்யூட்டர் ஆஃபீஸில் வேலை செய்கிறாருன்னா அவருடைய டியூட்டி எப்படி இருக்கு. நிறைய முறை என் பிள்ளைங்க என்ன சொன்னாங்கம்மா, உங்களுக்கு என்னம்மா ஏசியில் கம்ப்யூட்டருக்கு முன்னாடி உட்காந்துருக்கீங்க அப்படின்னு சின்ன வயசில் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு நாள் ரேபா சிக்காக இருக்கும்பொழுது நான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு அவளை கொண்டு வந்து மத்தியானம் விடுறதுக்கு இடம் இல்லை, பாஸ்டரும் வீட்டில் இல்லை. ஆனால் என்னுடைய ஆஃபீஸில் ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு நான் என் வேலைக்கெல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன். அப்போது ஒரு குழந்தைக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்து ஸ்கேன் பண்ணிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இன்னொரு குழந்தைய மயக்கத்துல வச்சிருக்காங்க. இப்போ இன்னொரு குழந்தை மயக்கத்துலேருந்து தெளிஞ்சிட்டு இருக்கு. இப்போ ஓடி ஆடி அந்த பிள்ளைங்களுடைய பல்ஸ் பார்க்கறது, அதை பார்க்கறது, இதை பார்க்கறது எல்லாம் பார்த்துட்டு அவ சொன்னாம்மா உங்க வேலை இவ்வளோ கடினமா,
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப பிள்ளைகள் நம்முடைய வேலை ஸ்தலத்துல வந்து நம்ம செய்யறத பார்க்கும்பொழுதுதான் நாம் செய்கிற பணியுடைய அந்த ஆழம், how difficult my father is working or my mother is working, அவர்களுக்கு புரியும். அதனால அமெரிக்கால அப்படி ஒரு நாள் வச்சிருக்காங்க. அதனால நம்முடைய பிள்ளைகளை நம்முடைய வேலை ஸ்தலத்துல கூட்டிட்டு போய் காட்டுறது ஒன்றும் தப்பு கிடையாது. பாரு இப்படிலாம் இருந்தா அப்பா வேலை செய்யற, நிறைய முறை வந்து பெயிண்ட் அடிக்கிற வேலை வந்து ஈஸி இல்லைல்ல. இன்னைக்கு பிரபாகர் வந்து நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டா வந்திருக்காரு சர்ச்ல. ஆனா வேலை செய்யும் போது பார்த்தா டோட்டலா வேற ஒரு பிரபாகர் இல்லையா. ஒரு சிவா சொன்னாரு, நல்லா இப்ப பேண்ட் ஷர்ட்லாம் போட்டு சூப்பரா வந்து உட்காந்துருக்காரு. ஆனா கயிறு விடணும், 90 அடி ஆழம், எத்தனை கடினமான சூழ்நிலைகள் மத்தியிலே தகப்பன்மார்கள் வேலை செய்து பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும் என்று சொல்லி கடினமாக வேலை செய்கிறார்கள். our children should appreciate our hard work. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் காட்டி கொடுக்க வேண்டும். நான் கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன், நீ ஊதாரித்தனமா செலவு செய்யறேன்னு சொன்னா அந்த பிள்ளைகளுக்கு புரியாது. ஏன்னா அவங்க உன்னுடைய கடினமான வேலை என்னன்னு சொல்லி அவங்க பார்க்கவில்லை. அண்ட் நம்முடைய தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல they are sacrificial fathers. தியாகமா வேலை செய்யறாங்க. கரெக்ட் தானே? நமக்கு எல்லாம் இருக்கும் பிள்ளைகளுக்கு, ஆனா தகப்பன்மார்களுக்கு இல்லாட்டியும் பரவாயில்ல. நிறைய வேளையில பாஸ்டர் வந்து எனக்கு ரேபா ஹாலுக்கெல்லாம் சாப்பாடு இருக்கான்னு பார்த்து ஆரம்ப காலத்துல நான் சொல்றேன், ஏன்னா என்னால் பசி தாங்க முடியாது. இருக்கான்னு பார்த்தா அவரு என்ன செய்வாரு, நீங்களா சாப்பிடுங்கம்மா எனக்கு பசி இல்லை அப்படின்னு சொல்லுவாரு. நான் அந்த நேரத்துல முட்டாள்தனமே யோசிப்பேன், சரி பசிக்கல போலன்னு. ஒரு மனைவி தான், ஆனா அப்போ நான் யோசிச்சிருக்கேன் அவர் பசிக்கல போல, சரி பரவாயில்ல. ஆனா சாப்பாடு இல்லைங்கிறத நிதர்சனமான உண்மை. அப்ப நாங்க 3 பேர் சாப்பிட்டோமான்னு பார்த்து தண்ணி குடிச்சிட்டாரு அடுத்த நாட்கள் அநேகம். அப்ப தகப்பன்மார்களால they can sacrifice. நிறைய நேரம் we sing the mothers or we hail the mothers அப்படின்னா நம்ம தாய்மார்களை பற்றி சொல்ல, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை இல்ல தாய் இல்லாட்டி பிள்ளைகள் இல்லை, இப்படி நிறைய நம்ம சொல்றோம் தாய்களை பற்றி. ஆனா தகப்பன்மார்கள் they are the unsung heroes. அவங்க எதிர்பார்ப்பதில்லை. பிள்ளை வந்து எங்க அப்பா ரொம்ப நல்லவரு, பிள்ளை வந்து என் அப்பா வந்து என் அப்பா மாதிரி இருக்க யாருமே இல்லை அப்படி சொல்லலாம். அப்பா எதிர்பார்க்கல. அப்பா திங்ஸ், அப்பா என்ன யோசிக்கிறான்னா அது என்னுடைய கடமை. தகப்பன் தன் பிள்ளைகளை தோளில் சுமக்கிறது போல கர்த்தர் நம்மை சுமந்தார் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அம்மா ஆனா இடுப்புல சுமப்பாங்க, அம்மாக்கு தோல்ல சுமக்க முடியுமான்னு தெரியல. ஆனா தகப்பன் தான் தோல்ல சுமக்கிறார். ஆமென். அதை போல கர்த்தர் நம்மை சுமக்கிற நல்ல தகப்பன். ஹல்லேலூயா. ஒரு தகப்பனுடைய சுபாவங்கள் இவைகள் எல்லாம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல எல்லா விதத்திலையும் தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறார். கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு அதை போல இறங்குகிறாராம். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா அவர் பரம பிதா. என்ன பிதாவா? பரம பிதா. இங்கிலீஷ்ல வந்து ஹெவன்லி ஃபாதர். நிறைய பேருக்கு சில பேர் அப்பா சின்ன வயசுல இறந்து போயிருக்கலாம். எனக்கு அப்பாவே இல்லைங்க. ஸ்டேட்டஸ்ல எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை, அவங்க அப்பா வந்து இறந்துட்டாரு. அவ ஒரு 25 வயசு இருக்கும்போது கல்யாணம் ஆகி ஒரு 6 மாசம், வயிற்றுல ஒரு 6 மாச குழந்தை, அவங்க அப்பா இறந்துட்டாரு. இன்றைக்கும் அவளால என்ன செய்ய முடியல, அந்த பிரிவுல இருந்து மீள முடியல. தினம் ஸ்டேட்டஸ் போடுவா, ஐ நீட் யூ அப்பா, ஐ நீட் யூ அப்பா. எனக்கு அதை பார்க்கும்போதுலாம் மனசு உடையும். இன்னும் அந்த பிள்ளை என்ன செய்யல, அப்பாவோட இழப்பிலிருந்து வரல. அப்ப அப்பா ஒரு பெரிய ஸ்ட்ரென்த். என்னன்னாலும் அப்பாட்ட போயிடலாம், என்னன்னாலும் அப்பா பிரச்சனையை தீர்த்துடுவார். இப்போ பரம பிதாவுடைய அன்புக்குள்ளாக நாம் வர வேண்டும். ஹல்லேலூயா. இப்போ பயாலஜிக்கல் ஃபாதர் வந்து பெரிய பலன் தான். நம்ம பெற்றெடுத்த தகப்பன் அப்பாட்ட போனா எல்லாம் சால்வ் ஆயிடும், அப்பா கிட்ட போனா இந்த பிரச்சனையில மீண்டு வந்துடலாம், அப்பாட்ட போனா தீர்வு இருக்கு. ஆனால் பரம தகப்பனிடத்துல அதை காட்டிலும் பெரிய தீர்வுகள் இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப சில பேருக்குலாம் அப்பா சின்ன வயசுல இறந்து போயிருக்கலாம், இல்ல அப்பா தூரமா போயிருக்கலாம், இல்ல அப்பா விட்டுட்டு போயிருக்கலாம், இல்ல அப்பா இருக்கலாம் பேசுறதே இல்லை, கண்டுக்கிறதே இல்லை, போனே பண்றது இல்லை, அப்படிலாம் நமக்கு மனக்குறைகள் இருக்கலாம். ஆனால் பரம தகப்பனிடத்துல நம்முடைய strength, we have to find strength from our heavenly father. நம்முடைய பரம தகப்பனிடத்திலே
அந்த பலனை பெற்றுக்கொள்ள நம்ம என்ன செய்யணும்? பிரயாசப்பட வேண்டும். அவருக்கு அந்த பலன் இருக்கிறது. நிறைய வேளையில நிறைய அப்பா அம்மாருங்க பிள்ளைங்களை இன்னைக்கும் அதாவது கல்யாணம் ஆகி குழந்தையெல்லாம் இருக்கிற பிள்ளைங்களாம் பார்க்கும்போது எனக்கும் தோணும், இப்போ நம்ம அப்பா கூட இருந்து அப்படி தானே செஞ்சுருப்பாரு. வி மிஸ் அவர் ஃபாதர்ஸ். நம்முடைய அப்பாங்களை நம்ம என்ன செய்யறோம்? மிஸ் பண்றோம். ஆனால் அந்த இடத்தை யாரால நிரப்ப முடியும்னா பரமபிதாவால நிரப்ப முடியும். ஹி இஸ் ஹெவன்லி ஃபாதர். அது மட்டும் இல்ல, அவர் எங்கள் பிதாவே, பரலமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஹி இஸ் மை ஃபாதர், என்னுடைய தகப்பன். அவர் பரமபிதா, என்னுடைய பிதா. ஹல்லேலூயா. பரமண்டலங்களில் இருக்கிற உங்கள் பிதா அப்படின்னு போட்டிருக்க. அப்ப அவர் யாருடைய பிதா? நம்முடைய பிதா. ஹி இஸ் மை ஃபாதர். அது மட்டும் இல்ல, ஆண்டவருடைய வார்த்தையில ஒரு வசனம் இருக்கு. என்னன்னா, behold the manner of love in which the Father has bestowed upon us. Can you Google search that verse? Behold the manner of love in which the Father has bestowed unto us. அப்படின்னா ஆண்டவர் வந்து நம்ம மேல பரமபிதா எப்படி பண்ணியிருக்காருன்னா, he has lavished his love. அப்படின்னா நம்முடைய அன்பை வந்து நம்ம மேல எக்கச்சக்கமா போட்டிருக்காராம். he has given so much love. பரமபிதா என்ன செஞ்சிருக்காருன்னா, அளவில்லாத அன்பை நம்ம மேல் ஊற்றி இருக்கிறாராம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதினாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அவருடைய அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். இங்கிலீஷ்ல பாருங்க, ஃபாதர் ஹஸ் லாவிஷ்ட் ஆன் அஸ். லாவிஷ்ட்னா அப்படியே கணக்கில்லாம, அதுதான் அர்த்தம். லாவிஷ்ட்னா லாவிஷா செலவு பண்றாங்க பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா கணக்கு வழக்கெல்லாம் செலவு பண்றாங்க பார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி கணக்கு வழக்கு இல்லாம ஆண்டவர் நம்ம என்ன செய்திருக்காரா? அன்பு பாராட்டிருக்கோம். பிதாவுடைய அன்பு, தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். பிதாவுடைய ஒரு குணம் வந்து, பெரிய பிரதான குணம் என்னன்னா அன்பு. லாவிஷ்ட் லவ், அளவில்லாத அன்பு. நாம் பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனால பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள். பெரிய அன்பு. ஃபாதருடைய ஒரு கேரக்டர் வந்து லவ். ஆமா, அவர் என்ன நேசிக்கிறேன்னு சொல்றாரு. என்ன செஞ்சிட்டாரு இது வரைக்கும்? ஏய், நீ வீட்டுல இருக்கியே, வாடகை கட்டிட்டு இருக்கார், இல்லைன்னா ரோட்ல இருக்கணும். ஆமா, இது வரைக்கும் எனக்கு என்ன படிக்க வச்சிட்டாரு, படி என்று சொல்லி அடித்த பொழுது அப்பா உனக்கு என்ன தோணினாரு? பெரிய வில்லன். இவர் ரொம்ப படிச்சுக்க வச்சிட்டாரு, என்ன படி, அதெல்லாம் முடியாது, நான் வேலைக்கு தான் போவேன். ஓடி போனது நாம். தேவனுடைய அன்பை விட்டும் தகப்பனுடைய அன்பை விட்டும் ஓடி போனது நாம். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள். லூக்கா 15. பெரிய மக சொத்தெல்லாம் ஆண்டு கொண்டு என்ன செஞ்சான்? வீட்லயே இருக்கான். 2வது பையன் சொன்னா அதெல்லாம் முடியாது, சொத்தை பிரிச்சு கூட. ஓடி போனது அந்த மகன். தகப்பனுடைய அன்பை விட்டு தூரம் போனது அந்த மகன். ஆனாலும் தகப்பன் என்ன செய்யறாரு? சரிப்பா போப்பா, போகாதன்னு கெஞ்சி பார்த்தாரு. தகப்பன் கற்றுக் கொடுக்காத பாடத்தை உலகம் கற்றுக் கொடுத்தது. தகப்பன் வீட்டுல 3 வேளையும் நல்ல வயிறார சாப்பாடு, என் வேலைக்காரர்களுக்கு கூட வயிறார சாப்பாடு இருக்க அப்படின்னு புத்தி எங்க வந்துச்சு? உலகத்துல போய் ஊர்லாம் திரிஞ்சிட்டு வந்தப்ப வந்துச்சு அவனுக்கு. அதற்கு பிறகாக நினைக்கிறான், நான் ஒன்று செய்வேன், பரத்துக்கு விரோதமாகவும் என் தகப்பனுக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் என்று அறிக்கை செய்து என் தகப்பனிடத்துல திரும்பி போவேன். தகப்பன் என்னை பிள்ளை என்று சொல்வதற்கு எனக்கு பாத்திரம் இல்லை, ஆனாலும் ஒரு வேலைக்காரனாவது வச்சுக்கோங்கப்பா அப்படின்னு சொல்லி சாப்பாட்டுக்காக வேலைக்காரன் போல என்ன செய்யறான்? வீட்டுக்கு திரும்பி வருகிறான். ஆனா தகப்பனுடைய அன்பு காத்து கொண்டிருக்கிறது, என் மகன் திருப்பி வருவான். ஓடி போனது மகன், காத்து கொண்டிருந்தது தகப்பனுடைய அன்பு. அப்ப தகப்பன் உடைய அன்பு எப்படி தெரியுமா? காத்துக்கிட்டு அன்பு. கையை விட்டு நான் ஓடி போறேன் அப்படின்னு ஓடி போறது யாருடைய சுபாவம்? நம்முடைய சுபாவம். ஆனா தேவனுடைய அன்பு காத்து கொண்டிருக்கிறது, மறுபடியும் என் பிள்ளை என் கருத்துக்குள்ள வரும். தூரம் திரிந்த சியோனே அப்படின்னு நம்ம பாட்டு பாடுறோம் இல்லையா? தூரமா திரிஞ்சிட்டே தான் இருக்கும் இஷ்டப்படி. அதெல்லாம் முடியாது, சர்ச்சுக்கு வர மாட்டேன், அதெல்லாம் முடியாது, ஜெபம் பண்ண மாட்டேன். ஒரு வீட்டுல ஒரு அம்மா சொல்றாங்க, பைபிள் எடுத்து படிச்சா நீ எதுக்கு பைபிள் படிக்கிற? ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அவங்களுக்கு அப்பா இல்லை, அப்பா இறந்துட்டாங்க. அந்த அம்மா தனிமையாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு 2 பிள்ளைங்களை வளர்த்து ஆளாக்கி சிஎம்சில படிப்பு சொல்லி கொடுத்து வேலை வாங்கி கொடுத்து திருமணம் பண்ணி இவ்வளவு தனியால அந்த பெண் என்ன செஞ்சிருக்காங்க? ஆண்டவருடைய பலத்தினால் செய்திருக்காங்க. ஆனா அந்த பிள்ளை என்ன செய்யுது? ஆண்டவர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு, நீ என்ன பைபிள் படிக்க சொல்ற, நீ ஏன் பைபிள் படிக்கிற? படிக்காத.
ஓடி போற தூரம் திரிகிற சீயோன்கள் நாம். ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாரு? என் பக்கத்துல வா, காத்துக்கிட்டு இருக்காரு. மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளாலே கட்டி இழுக்கிற தேவன். நம்மளெல்லாம் வெறும் மூக்கணாங்கயிறுல கட்டி இழுத்தா நம்ம எல்லாம் என்ன செய்ய மாட்டோமா? வரமாட்டோம். அதனால அவர் எந்த கயிறால் நம்மை கட்டி இழுக்கிறார்? அன்பின் கயிற்றினாலே கட்டி இழுக்கிற அன்பின் தேவன். அதனால இந்த கால வேளையில நம்முடைய ஆண்டவர் நமக்காக தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே அருளினதினாலே மற்ற எல்லாற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அதுதான் தேவனுடைய பிதாவாகிய ஆண்டவருடைய அன்பு. தேவனுடைய பிள்ளைகள் என்று நாம் அழைக்கப்படுவதற்கு தேவன் நம்மேல் பாராட்டின அன்பு பெரிதாயிருக்கிறது. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அதனால நம்முடைய தகப்பன்மார்கள் பர்ஃபெக்ட் இல்லை. அக்செப்ட் தம் ஆஸ் தே ஆர். அவங்க எப்படி இருக்காங்களோ அப்படியே அக்செப்ட் பண்ணுங்க. நம்ம எப்படி இருக்கோமோ அப்படிதான் அப்பா அம்மா நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அது அப்படிதான் கோவப்படும். அது போக சரியாயிடும். அது அப்படிதான், அதுக்கு இது பிடிக்காது, இது சாப்பிடும். நம்ம அப்பா அம்மா அப்படிதான் நம்மளை ட்ரீட் பண்ணாங்க. ஆனால் நம்ம பெரியவர்கள் ஆகும்போது என்ன பண்றோம்? நம்ம அப்பாக்கிட்டையும் சரி அம்மா கிட்டையும் நிறைய குறை கண்டுபிடிக்கிறோம். ஐ ஹவ் ஃபவுண்ட் ஃபால்ட் வித் மை ஃபாதர் ஆர் மை மதர். நம்ம செய்கிறோம். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் நம்ம நல்லா படிச்சிட்டோம், நல்ல வேலையில் இருக்கோம், நமக்கு தெரியும் அப்பா வந்து தப்பு இப்படி பண்றாரு, அப்படி பண்றாரு, அம்மா எப்படி தப்பு பண்றாங்க, அப்படி. அக்செப்ட் them as they are because no one is perfect. பரமபிதா ஒருவர் தான் பர்ஃபெக்ட். அதனால they are not perfect, so accept them as they are. They are hard working. அவர்கள் கடினமாக வேலை செய்கிறார்கள். அவர்கள் they are sacrificial people. நமக்காக தியாகம் பண்ணுகிறார்கள். அவங்களுடைய பணம்லாம் யாருக்கு தான் செலவு பண்றாங்க? அவங்களுக்கு என்ன பாக்கெட்ல வச்சுக்கிறாங்களா? கடைசி ₹1 கூட சரி பிள்ளைக்கு கொடுக்குறதுலாம் தான் கொடுக்குறாங்க. தே ஆர் சாக்ரிஃபிஷியல். அது மட்டும் இல்ல, தே லாவிஷ் தேர் லவ் அப்பான் அஸ். அளவில்லாத அன்பு நம்மேல் வைக்கிறார்கள். அதை காட்டிலும் மேலான தேவ அன்பு பெரிது. அந்த தேவனுடைய அன்பு இஸ் a reflection of father's love. அந்த தேவனுடைய அன்பு தான் நம்ம என்ன செய்ய முடியும்? நம்முடைய இருதயத்தை வந்து அமைதிப்படுத்த முடியும். எங்க அப்பா அப்படி இல்லையே, எங்க அப்பா அப்படி இல்லையே, அப்படி இருக்க முடியாது. ஆனா தகப்பன், பரம தகப்பனுடைய அன்பு பெரிதா இருக்கிறது. அதனால father's love is greater than any love. அந்த தகப்பனுடைய அன்பை தேவன் நமக்கு தம் மூலமாகவும் இயேசு கிறிஸ்துவை கொடுப்பதனாலே விளங்க பண்ணியிருக்கிறார். கர்த்தர் நம்முடைய தகப்பன்மார்களை கனப்படுத்த உதவி செய்வாராக. ஒரு வசனத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 4:15. 1 கொரிந்தியர் 4:15. கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவுக்குள் அநேக உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும், அப்படின்னா நிறைய டீச்சர்ஸ் உங்களுக்கு இருக்கிறாங்க. தகப்பன்மான அநேகர் உங்களுக்கு இல்லையே, அப்பா நிறைய பேர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்துவுக்குள் சுவிசேஷ நான் உங்களை பெற்றேன். ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்ஸ் இல்லையா? ஆவிக்குரிய தகப்பன்மார்கள், நமக்கு இயேசுவை பற்றி சொல்லி கொடுத்தவர்கள், வேதத்தை பற்றி சொல்லி கொடுத்தவர்கள், இப்படிதான் நீ நடக்கணும். அவங்களை பற்றி கூட நிறைய வேளை நம்ம குறை இருக்கு. கரெக்ட் தானே? அதனால நிறைய பேர் நம்மளை சொல்லி கொடுக்க ஆள் இருப்பாங்க. ஆனா தகப்பனை போல சொல்லி தருகிற உபாத்தியர்கள். கிறிஸ்து இயேசுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். அதுக்குதான் போதக பிதாக்கள் என்று சொல்லி சபையில சொல்லுவாங்க. அப்ப ஒரு போதகரா இருப்பதும் ஒரு போதக பிதாவா இருப்பதும் வேற. போதகர் டீச் பண்ணுவார், அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. போதக பிதா ஒரு தகப்பனுடைய இருதயம். கிறிஸ்துவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். போதக பிதாக்களாக இருக்க தேவன் நம்மை அழைக்கிறார். மற்றவங்களை சுவிசேஷத்தில் பெற்றெடுக்க வேண்டும். அதுவும் ஒரு ஃபாதர்ஹுட், கர்த்தருக்கு ஏற்ற ஃபாதர்ஹுட். கர்த்தர் நம்மை அப்படி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நிறைய வார்த்தைகளை நாம் கேட்டோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நிறைவான நேரத்துக்காக வந்திருக்கலாம். குறைவே இல்லாத தகப்பனம்மார்கள், தாய்மார்கள் இல்லை. ஆனால் வேதம் சொல்கிறது, பிலிப்பியருக்கு நிருபம் 4:19 சொல்கிறது, தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி ஆண்டவர் உங்கள் குறைவுகள் எல்லாம் நிறைவு செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? குறைவுகள் எல்லாம் என்று சொல்லும்போது நமக்கு இருக்கிற வறுமை, ஏழ்மை, கஷ்டங்கள் மாத்திரமல்ல, வியாதிகள் மட்டுமல்ல. குறைவுகள் என்று சொல்லும்போது நம்மால் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்ய முடியாமல் மறுக்கின்றோம், திகைக்கின்றோம்.
சில வேளையிலே நாம் அமைதி காத்து கொள்கின்றோம். ஒரு நல்ல தகப்பனாக இந்த பூமியிலே இறைவன் நமக்கு வரப்பிரசாதமாக இருக்கின்றார். அல்லேலூயா. இப்படி இடத்திலே வாசிக்கின்றோம். ஏசாயாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிக்கும் போது, நான் தகப்பனானால் எனக்கு நீங்கள் கொடுக்கும் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு நீங்கள் பயப்படும் பயம் எங்கே? ஆண்டவருக்கு நாம் கனத்தை கொடுக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவருக்கு பயபக்தியாக இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். எத்தனை பேர் நான் சொல்றதை ஏற்றுக்கொள்றீங்க? ஆண்டவருக்கு நாம் மரியாதை, முதல் மரியாதை என்பது என்ன? ஆண்டவரை நாம் எல்லா விதங்களிலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை தருவது, ஆண்டவருக்கு நாம் அஞ்சி பயந்து வாழ்வது, இதை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆண்டவருடைய 1ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 25-26 வசனங்களை வாசிக்கும் போது, தேவன் மனிதனை தமது சாயலாக படைத்தார். அவருடைய சாயல் என்ன? அவர் எப்படி இருக்கின்றாரோ அப்படியே இந்த மனிதன் சுயாதீனம் உள்ளவனாக வாழும்படிக்கு ஆண்டவர் அவனை படைத்தார். ஆனால் ஏவாளை ஆண்டவர் படைக்கும் போது 2ஆம் அதிகாரம் 19, 20, 21, 22 வசனங்களை வாசிக்கும் போது, ஆதாமுக்கு நித்திரை மயக்கத்தை வரப்பண்ணி அவனுடைய விலா எலும்பிலிருந்து ஒரு இடும்பை எடுத்து மனுஷியை உருவாக்கி ஆதாமிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தினார். அவன் இப்பொழுது சொல்லுகின்றான், நீர் என்னிலிருந்து எடுக்கப்பட்டபடினாலே மனுஷி எனப்படுவாய். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆதாமின் சிருஷ்டிப்பு வேறு, ஏவாளின் சிருஷ்டிப்பு வேறு. கொரிந்தியர் எழுதிய புத்தகத்திலே நாம் வாசிக்கின்றோம், முதலாம் ஆதாம் பாவம் செய்தான், தெய்வ மகிமை இழந்து விட்டான். 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவானவர் அவர் மரணத்தின் சாயல் உயிர்ப்பிக்கின்றார். மரணம் முதல் ஆதாமிலே உயிர் பெற்றது. ஆனால் 2ஆம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள் மரணம் விழுங்கப்பட்டது. அப்போ ஆண்டவர் யார் என்பதை இந்த பூமியிலே பார்க்க வேண்டுமானால், ஒரு அப்பாவா கடவுளை மாதிரி நம்ம குட்டி கடவுளா வாழ்ந்து காட்டணும். எப்படி வாழ முடியும்? இப்ப சொன்ன வார்த்தைகள், அன்பு, இரக்கம், பொறுமை, அமைதி, சொல்லுங்களேன், மன்னிப்பு, மரியாதை, இச்சையடக்கம், இப்படிப்பட்ட நற்பண்புகளுடைய பெற்றோர்களாக நாம் வாழும்போது அந்த இறைவனையே பார்க்கக்கூடியவர்களாக தகப்பன்மார்கள் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு உதாரணத்தை முன்வைத்து போகிறார்கள். கர்த்தர் கிறிஸ்தவனால் மறுபடியுமாக தகப்பன் என்ற இந்த நிலைப்பாட்டை குறித்து, தேர்வை உண்மைகளை குறித்து நாம் சற்றே பிற காலங்களிலும் புரிந்து கொள்ளலாம். யோசித்து பாருங்க, அப்பா இல்லாம அந்த குடும்பம் எப்படி இருக்கும்? யோசிப்பேன். சில வேளையில தகப்பன் இல்லாமல் கூட வாழலாம், தாய் இல்லாம வாழ முடியாது. ஏன்? பின்னால பரதராஜர் சொல்றார், கை தூக்குறார், அவருக்கும் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் பிரதர், வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு. தகப்பனுடைய ஸ்தானம் வேறு, தாயினுடைய ஸ்தானம் வேறு. அனைத்தையும் இழக்கக்கூடியவன் தகப்பன். பத்து மாதங்கள் அன்னையர் குழந்தையை கருவில் சுமக்கின்றார்கள். வாழ்நாள் முழுவதும் தந்தையர் தன் தோளில் சுமக்கிறார்கள், இதயத்தில் சுமக்கிறார்கள். எழுந்திருக்கலாமா? பேசிட்டே போயிட்டு இருப்பேன். இன்னைக்கு கூட பாருங்க, ஒரு முறை நான் ஆராதனை நடத்துறேன், சர்வீஸ் நடத்துறேன், சின்ன எழுந்திருக்கலாம், முடிக்கலாம், சர்வீஸ் நடத்துறேன். என் மக யாருக்கிட்டையும் போக மாட்டா, என் தோலுமே படுத்திருப்பா. நான் யாரையும் சொல்ல, ரெபேக்கா தான் சொல்றேன்.
என் மகனாச்சும் யாராச்சும் போல தோல் மேலே தூக்கி வச்சுட்டு பாட்டு, ஆராதனை, சர்வீஸ், பிரசங்கம் எல்லாமே நடத்துவேன். எத்தனை பேர் நம்புறீங்க? இப்போ ஒரு தகப்பன்மார்களுக்கு ஒரு நற்செய்தி. நீங்க உங்க வீட்டில் அப்பாவா இருக்கிறீங்களா? அப்பா என்பவன் யார்? மனைவிடத்தில் அன்பு செலுத்தக்கூடியவன். உங்க மனைவிடத்துல நீங்க செலுத்துற அன்பை உங்கள் பிள்ளைகள் பார்க்கார்களா? இல்லைன்னா ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துடலாம். இல்லைன்னா ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துடலாம். என் மனைவிடத்தில் என் பேச்சுவார்த்தை சுமூகமாக இருக்கிறதா? நான் பயன்படுத்துகிற வார்த்தைகள் என்ன? காலர்த்துவ கொடுத்த கெத்து காட்டுறதுக்குல்ல. நான் ஆம்பளை, உன் ஆம்பளை தனத்தை எங்க காட்டு? சம்பாதி, உழை, பொருளீட்டு, பிரெட் வின்னர் ஆஃப் ஃபேமிலி, குடும்பத்தை நடத்துவதற்கு சம்பாதிக்கக்கூடியவன் தான் ஆண்மகன். அடிக்கிறதுக்கும் நம்முடைய ஆணவத்தை காட்டுறதுக்கும் அகங்காரம் கோபம் கொள்வதற்கும் அல்ல. அன்பு சகோதரமார்களே, rededicate ourselves to in the presence of the Lord. மறு கட்டுமானம் செய்வோம். தகப்பனாக, புருஷனாக என் கடமையை நான் ஆற்றவில்லை ஆண்டவரே, உம்மை என் குடும்பத்திலே, சமூகத்திலே பார்க்க நான் அப்படிப்பட்ட சிந்தை உள்ளவனாக வாழ வேண்டும். எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கிறிஸ்தவம் தூர இருக்கிற கடவுளை அருகாமையிலே கொண்டு வந்திருக்கு. எல்லா மதங்களும், பிரபலமான 14 மதங்கள் இறைவனை இறைவனாகவே பார்க்கின்றது, கடவுளை கடவுளாகவே பார்க்கின்றது, பகவானை பகவானாகவே பார்க்கின்றது. ஆனா அமைதி மார்க்கமாகிய கிறிஸ்தவம் இறைவனை தகப்பனாக பார்க்கிறது. கையை தட்டுங்க, ஹல்லேலூயா. கடவுள் கடவுளாக அல்ல, அவர் கடந்து வாழ்பவர் தான். ஆனால் உன் அருகாமையிலே உன்னை தூக்கி சுமக்கின்ற தகப்பன். சீஷன்மார்களுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பரமண்டல ஜெபம் அவர் சொல்லிக் கொடுக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிக் கொடுக்கிறாரு. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க என்றார். கையை தூக்கி சொல்லுங்க, ஹல்லேலூயா. எத்தனை பேர் எப்படி சொல்ல முடியும்? நம்முடைய ஜெபங்கள் பிதாவிடத்துக்கு செல்லுகின்றது. நம்முடைய ஜெபத்தை இயேசுவின் மூலமாக கேட்கின்றோம். நம்முடைய ஜெபங்களை பரிசுத்த ஆவியான ஒரு வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட பிதாவின் சன்னிதானத்துக்கு எடுத்து செல்கின்றார். மூவரில் ஒருவராய், ஒருவரில் மூவராய், திருத்துவ இறைவனாய் ஒரு தகப்பன் என்ற ஸ்தானத்திலே கடவுள் செயலாற்றி கொண்டிருக்கின்றார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு பாட்டு எனக்கு எப்பவுமே ஞாபகத்துக்கு வரும். கடவுளுக்கு பேர் வச்சு பாடினாங்க, புருஷோத்தமா. புருஷோத்தமன் என்றால் என்ன? இந்த பாட்டு கேட்டீங்களே கேட்கல தெரியாது, நடராஜன் எனக்கு தெரியும். புருஷோத்தமன் என்பவன் என்பது கடவுளுக்கு பெயரிட்டார்கள் என்பதற்கு அர்த்தம் என்ன? புருஷன், ஆள்பவன், தலைவன், நடத்துபவன், முன்னோடியாய் நிற்பவன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகின்றார். பாஸ்டமா சொன்னாங்க, உபாத்தியாயர்கள் அநேகர் உண்டு, தகப்பன்மார்கள் இல்லையே. ஒரு வீட்டுக்கு நான் போனா அவங்க அந்த பையன் என்ன பார்த்து சொல்றான், ஐ டோன்ட் வாண்ட் டு see anymore மை டேடி அப்படின்றான். ஏன்டா அவன் அப்பா பார்க்க விரும்பலன்னா, அவர் ரவுடி மாதிரி ஆக்ட் பண்றாரு வீட்டில். அப்பா எப்படி இருக்கிறா? ஒரு வீட்டில் அப்பா ட்ரில் மாஸ்டர். அவர் சொல்றாரு, கொம்பு எடுத்தா குரங்கு ஆடும். யார்? மனைவி ஆடுவாங்களாம். ஆட பாவிங்களா, பிள்ளைங்க ஆடுவாங்களா? ஐயா நீ மிலிட்ரி மேன் இல்லையா வீட்டில்? அப்பா புருஷன், அதுதான் உடைய அந்தஸ்து. கண்களை மூடி, நான் ஒரு நல்ல கணவனாக, தகப்பனாக, இறைவனுடைய அழுக்கொடையாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றேன். பைபிள் சொல்லுது, பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுடை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவாகிய நான் நலமானவைகளை அருளாதிருப்பது. கண்ணை போடலாமா? ஜெபம் பண்ணலாமா? பரம பிதாவாகிய நான் உங்களுக்கு நலமானவைகளை அருளாதிருப்பது எப்படி? பரிசுத்த ஆவியை நலமான ஈவாக கொடுக்கிறேன்னு சொல்லிக்கின்றார். அன்றாடம் வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவனே.
அன்றாடம் வேண்டிய ஆகாரம் தாருமே, தீமை என்னை அணுகாமல் காக்கும் தேவனே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதாரை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதாரை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அது போல என்னையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அது போல என்னையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும், நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, அதிகமாக தருபவரே. எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நன்றி ஐயா, 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 நன்றி ஐயா. எங்கள் தகப்பனே, தாயும் தந்தையுமாக செயல்படுகிறவரே, இந்த பூமியிலே பெற்றோர்களாக நாங்கள் வாழ்வதற்கு ஆண்டவரே, நாங்கள் இந்த பூமியிலே சஞ்சரிப்பதற்கு எங்களுக்கு வாழ்வளித்தவரே, நாங்கள் நன்றி சொல்லுகின்றோம். தகப்பன் போன்ற உள்ளம் உமக்குண்டு சாமி. அப்பா பிதாவே என்று அழைக்கும்படியான புத்திர சுவிகாரத்தின் ஆவி எங்களுக்குள் கொடுத்திருக்கின்றீர். உம்மை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் உடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்திருக்கின்றீர். நாங்கள் உடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்தில் உமக்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். தகப்பன்மார்களாக எங்கள் குடும்பத்திலே நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகளை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஆண்டவர் உடன்பிறப்புகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஆண்டவர் எங்கள் சமுதாயத்துக்கு நாங்கள் செய்ய வேண்டிய கடமைகள் ஆற்றுவதற்கு எங்கள் அருள் தாரும் சாம். எங்கள் இயலாமையை நாங்கள் ஒற்றுக்கொள்கின்றோம். ஆண்டவரே, எங்களுக்குள்ளே அநேக பலவீனங்கள் உண்டு, நாங்கள் ஒற்றுக்கொள்கின்றோம். ஆனாலும் எங்களை நாங்கள் இருக்கிற வண்ணமாகவே எங்களை ஏற்றுக்கொள்கிற ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிக்கின்றோம். பெற்றோர்களாக, தகப்பனாக, தாயாக, எங்கள் சமூகத்தில், சமுதாயத்தில், சபையில், எங்கள் குடும்பங்களில் ஆண்டவரே, நாங்கள் ஒரு நேர்மையான, கர்த்தருக்கு உகந்த தெய்வ பக்தி உள்ள பெற்றோர்களாக வாழ
ஆண்டவர்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் குறைபாடுகள் எல்லாம் மன்னித்தருளும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். சபையில் இருக்கிற ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்காக நன்றி சொல்கின்றோம். ஆண்டவரே, உலகளாவிய திருச்சபை எல்லா தகப்பன்மார்களுக்காக நன்றி சொல்கின்றோம். நீரே எங்கள் பரம தகப்பன் நாங்கள் அறிக்கை செய்கிறோம். தகப்பனாக ஆண்டவரே நடந்து கொள்வதற்கு ஏற்ற முயற்சிகளை எடுக்கவும், வாழ்ந்து காட்டவும், ஆண்டவரே ஒரு மாடலாக மாதிரியாக வாழ, எடுத்துக்காட்டாக வாழ ஆண்டவர்களுக்கு இரக்கம் பாராட்டுவராக. எங்களை தாழ்த்துகின்றோம். எங்கள் அனைவரும் கருத்தில் ஒப்படுக்கிறோம். எங்கள் பிள்ளைகளும் கருத்தில் ஒப்படுக்கின்றோம். வந்தவர்கள், வரத்தடைப்பட்டவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாக குடும்பமாக பேர் பேராக நீர் ஆசீர்வதிக்கும்படிக்கு மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபங்கள் எல்லாம் தேவரீர் ஏற்றுக்கொண்டதுக்காக நன்றி சொல்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் தூய ஆவியருளும் ஐக்கியமும் சமாதானம் நாம் அனைவரோடும் வரத்தடைப்பட்டதான சகல விசுவாச மக்களோடும் இன்றும் என்றும் சதா காலத்திலும் நிலைத்திருப்பதாக, ஆமென். அல்லேலூயா. மாரநாதா மாரநாதா, அல்லேலூயா அல்லேலூயா. மாரநாதா மாரநாதா, அல்லேலூயா அல்லேலூயா. மாரநாதா மாரநாதா, அல்லேலூயா அல்லேலூயா. மாரநாதா. எல்லாம் கை தூக்கி சொல்லுங்க, மாரநாதா. வாயை திறந்து சொல்லுங்களேன், மாரநாதா. பக்கத்துல கை குலுக்கி சொல்லுங்க, இயேசு வருகிறார். அப்பாவா வாழ்ந்து காட்டு, அம்மாவா வாழ்ந்து காட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு சென்று வாருங்கள். காட் பிளஸ் யூ.